உத்தரப்பிரதேசத்தின் ஒரு சிறிய நகரத்தில் 27 வயதான இளம்பெண் லக்ஷ்மி சர்மா தனது பள்ளி நண்பரின் திருமணத்திற்கு செல்ல தயாரானார். ஒரு உயர் அரசு அதிகாரியான லக்ஷ்மி அன்று தனது பதவியை வெளிப்படுத்தாமல் ஒரு சாதாரண இளம்பெண்ணைப் போல ஸ்கூட்டரில் பயணித்தார். திருமண இடத்தை நெருங்கிய போது பாதையோரத்தில் நின்ற 3 காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தினர். லக்ஷ்மி ஸ்கூட்டரை ஒதுக்கி நிறுத்தினார். அங்கு முதன்மை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் வினோத் யாதவ் அவரிடம் வந்து, "உன் பெயர் என்ன? எங்கே போகிறாய்?" என்று கடுமையாக கேட்டார். "என் நண்பரின் திருமணத்திற்கு போகிறேன் சார்" என்று லக்ஷ்மி அமைதியாக பதிலளித்தார். ஆனால் வினோத் அவரை மேலிருந்து கீழ் வரை பார்த்து புன்னகையுடன், "ஓ, திருமணத்திற்கா? அப்போ உன் தலையில் ஹெல்மெட் எங்கே? ஸ்கூட்டரை கொஞ்சம் வேகமாகவே ஓட்டினாய் இல்லையா?" என்று கேலி செய்தார். லக்ஷ்மி விளக்க முயன்றபோது வினோத் அவரை பேசவிடாமல், "இந்த 2 தவறுகளுக்கும் நீ அபராதம் செலுத்த வேண்டும்" என்று கூறி சலான் பேடை எடுத்தார். லக்ஷ்மி அமைதியாக, "சார், அபராதமா? உங்களுக்கு பணம் வேண்டுமா? அதற்காகவா இந்த குற்றச்சாட்டுகள்?" என்று கேட்டார். இந்த கேள்வி வினோத்தை கோபப்படுத்தியது. "உன்னுடைய தைரியம் பாராட்டத்தக்கது. எங்கள் சட்டங்கள் இதுதான். வாதாட வேண்டாம்" என்று கோபமாக கூறினார். லக்ஷ்மி தனது நிரபராதியை விளக்க முயன்றபோது வினோத் பொறுமையிழந்து பாதையில் வைத்து லக்ஷ்மியை வலுவாக அடித்தார். "நான் கேட்கும்போது பதில் மட்டும் சொன்னால் போதும். எதிர்த்தால் இப்படித்தான் கிடைக்கும்" என்று உரத்து கூறினார். லக்ஷ்மி அதிர்ச்சியடைந்தாலும் ஒன்றும் பேசாமல் நின்றார். வினோத் புன்னகையுடன், "உன்னுடைய திமிரை இன்று நான் தீர்க்கிறேன். கான்ஸ்டபிள், இவளை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்" என்று உத்தரவிட்டார். லக்ஷ்மி, "என்னை தொடாதே" என்று உரத்து கூறினாலும் வினோத் அவரை ஜீப்பில் ஏற்ற உத்தரவிட்டார். அவர் மீண்டும், "சார், ஒரு காவல் அதிகாரி இப்படி நடந்து கொள்ளக்கூடாது" என்று கூறினார். இருப்பினும் வினோத் லக்ஷ்மியின் ஸ்கூட்டரை கோபத்துடன் ஒதுக்கி அவரை ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். லக்ஷ்மி கோபத்தை அடக்கி தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக காவல் நிலையத்திற்கு சென்றார். காவல் நிலையத்தில் வினோத் கான்ஸ்டபிளிடம் டீயும் பிஸ்கட்டும் தயார் செய்யச் சொன்னார். லக்ஷ்மி நிலையத்தின் நிலையையும் அங்கு காவலில் உள்ளவர்களின் நிலையையும் கவனித்தார். வினோத் லக்ஷ்மியை பார்த்து, "கான்ஸ்டபிளிடம் ஒரு திருட்டு வழக்கு அல்லது பாக்கெட் அடிக்கும் வழக்கு ஏதாவது கண்டுபிடித்து இவள் பெயரை எழுதி லாக்கப்பில் போடு" என்று கூறினார். லக்ஷ்மி அவர்களின் உரையாடலை தெளிவாக கேட்டார். கான்ஸ்டபிள் ஒரு காகிதத்தை எடுத்து வழக்கு தயார் செய்ய தொடங்கினார். "உன் பெயர் என்ன?" என்று கேட்டார். லக்ஷ்மி கோபத்தை அடக்கி ஒன்றும் பேசாமல் நின்றார். கான்ஸ்டபிள் மேசையை வலுவாக தட்டி, "பதில் சொல்" என்று கத்தினார். லக்ஷ்மி அமைதியாக நேஹா ராவ் என்று தவறான பெயரை கூறினார். வினோத் அவரை புன்னகைத்து, "உன்னுடைய இந்த பொய்கள் உன்னை குழியில் தள்ளும்" என்று கூறி 2 குற்றவாளிகள் இருந்த ஒரு லாக்கப்பில் அவரை தள்ளினார். லாக்கப்பில் ஒரு கைதி லக்ஷ்மியை அடையாளம் கண்டு, "அக்கா, உங்கள் பதவியிலிருந்து உங்களை இங்கு எப்படி கொண்டு வந்தார்கள்?" என்று ஆச்சரியமாக கேட்டான். லக்ஷ்மி சிரித்து மௌனமாக இருந்தார். அவன் மீண்டும், "உங்களை போன்றவர்களுக்கு இப்படி நடந்தால் எங்களை போன்றவர்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்?" என்று கூறினான். லக்ஷ்மி ஒன்றும் பேசாமல் லாக்கப்பின் ஒரு மூலையில் அமர்ந்து வெளியில் நடப்பவற்றை கவனித்தார். வினோத் லக்ஷ்மியை பார்த்து, "இவள் மீது ஒரு மிரட்டல் வழக்கு பதிவு செய்" என்று கான்ஸ்டபிளிடம் கூறினார். கான்ஸ்டபிள் தயங்கி, "சார், ஆதாரமில்லாமல் எப்படி?" என்று கேட்டபோது வினோத் சிரித்து, "ஆதாரங்களை உருவாக்குவது எவ்வளவு எளிது" என்று கூறினார். அவர்கள் வழக்கு தயார் செய்யும்போது வினோத் லத்தியை எடுத்து லக்ஷ்மியை அடிக்க முயன்றார். ஆனால் திடீரென, "நிறுத்து" என்று ஒரு குரல் ஒலித்தது. எல்லோரும் திரும்பி பார்த்தபோது நிலையத்தின் SHO ராஜேஷ் சிங் அங்கு நின்றார். எல்லோரும் அவருக்கு சல்யூட் செய்தனர். ராஜேஷ் கோபத்துடன், "இங்கு என்ன நடக்கிறது?" என்று கேட்டார். வினோத் பணிவாக, "சார், இந்த பெண் மிகவும் திமிராக நடந்து கொள்கிறாள். நான் அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கப் போகிறேன்" என்று கூறினார். லக்ஷ்மியின் அமைதியைக் கண்டு ராஜேஷுக்கு சந்தேகம் தோன்றியது. "உன் பெயர் என்ன?" என்று கேட்டார். லக்ஷ்மி மௌனமாக இருந்தார். வினோத், "சார், இவள் பெயர் கூட சொல்லவில்லை. அதனால் நான் இப்படி செய்கிறேன்" என்று கூறினார். ராஜேஷ் கான்ஸ்டபிளிடம், "இவளை ஒரு அறைக்கு அழைத்து செல். நான் இந்த வழக்கை கையாள்கிறேன்" என்று கூறினார். வினோத் அதிர்ச்சியடைந்தாலும் ராஜேஷின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தார். லக்ஷ்மியை ஒரு இருண்ட அசுத்தமான அறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு வினோதின் உத்தரவின்படி கான்ஸ்டபிள் அவரை தேவையற்ற விஷயங்களுக்கு நிர்பந்திக்க முயன்றார். லக்ஷ்மி வலுவாக எதிர்த்து, "உன்னுடைய இந்த நடத்தை உன்னை பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்கும்" என்று எச்சரித்தார். அப்போது ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து, "சார், நிலையத்தின் முன் ஒரு பெரிய அரசு வாகனம் நிற்கிறது" என்று கூறினார். வினோத் பயந்து, "யாருடைய வாகனம்?" என்று கேட்டார். "ஒரு உயர் அதிகாரியின் வாகனம் போல தோன்றுகிறது" என்று கான்ஸ்டபிள் பதிலளித்தார். வினோத் விரைந்து வெளியே சென்றார். ராஜேஷுக்கும் தகவல் தெரிந்தது. அப்போது மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் DM அனில்குமார் கோபத்துடன் நிலையத்திற்குள் நுழைந்தார். எல்லோரும் அவருக்கு சல்யூட் செய்தனர்.
இங்கு என்ன நடக்கிறது என்று அனில்குமார் கர்ஜித்தார். வினோத் பயந்து, சார், எல்லாம் சாதாரணமாக இருக்கிறது என்று கூறினார். ஆனால் அனில் ஒரு கோப்பை எடுத்து பரிசோதித்தார். அப்படியானால் இந்த பெண்ணை நீங்கள் பொய் வழக்கில் சிக்க வைத்திருக்கிறீர்கள் இல்லையா என்று கேட்டார். ஆதாரங்கள் எங்கே? வினோதுக்கு ஒன்றும் பேச முடியவில்லை. அனில் லக்ஷ்மி இருந்த லாக்கப்பின் கதவை திறந்து அவரை வெளியே அழைத்து வந்தார். லக்ஷ்மி கைகளை கட்டி எல்லோரையும் பார்த்து, நான் இந்த காவல் நிலையத்தின் எஸ்டிஎம் லக்ஷ்மி சர்மா என்று கூறினார். எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர். வினோதின் கைகால்கள் நடுங்கின. லக்ஷ்மி வினோத்தை பார்த்து, உன்னுடைய இடைநீக்கம் உறுதி, உன்மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படும் என்று கூறினார். வினோத் ஒரு வழியாக, மேடம், எனக்கு 3 நாட்களுக்கு முன் மாற்றல் உத்தரவு கிடைத்தது, நான் இன்று செல்கிறேன் என்று ஒரு காகிதத்தை காட்டினார். லக்ஷ்மி அனிலிடம் அந்த காகிதத்தின் உண்மைத்தன்மையை சரிபாருங்கள் என்று கூறினார். கான்ஸ்டபிள் பரிசோதித்து, சார், மாற்றல் உண்மை என்று கூறினார். வினோத் புன்னகையுடன், உன்னுடைய பதவி எதுவாக இருந்தாலும் என்னை தொட முடியாது என்று கூறினார். லக்ஷ்மி ஒரு கணம் அவரை பார்த்து புன்னகைத்து ராஜேஷை அழைத்தார். ராஜேஷ் ஒரு கோப்பை கொண்டு வந்தார். லக்ஷ்மி அதை எல்லோருக்கும் காட்டி, இதுதான் இந்த நிலையத்தில் உன்னுடைய சட்டவிரோத செயல்களின் ஆவணங்கள், உன்னை உதவிய கான்ஸ்டபிள்களின் பட்டியலும் இதில் உள்ளது, இது மட்டும் உங்களை சிறையில் தள்ள போதுமானது என்று கூறினார். அவர் ராஜேஷிடம், இவர்களை உடனே லாக்கப்பில் போடுங்கள் என்று உத்தரவிட்டார். லக்ஷ்மி இந்த நிலையம் மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தின் பல நிலையங்களில் இதேபோல் விசாரணை நடத்தி 40க்கும் மேற்பட்ட ஊழல் காவலர்களை கைது செய்ய வைத்தார். பாதையில் நடந்த சம்பவத்தை யாரோ வீடியோவில் பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டனர். அது வைரலானதால் ஊடகங்கள் நிலையத்தின் முன் கூடின. லக்ஷ்மி வெளியே வந்து மக்கள் முன் சம்பவத்தை விளக்கினார். காவல் அதிகாரியாக இருந்தாலும் தவறு செய்தால் சட்டம் யாரையும் விடாது என்று தைரியமாக அறிவித்தார்.